அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்தது. கிராக்கர்ஸ் கிடையாது, கிராக்கர் அன்பாக்சிங் வீடியோ. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது ஒரு செல்ஃபி ஸ்டிக் பட்டாசு. இது வந்து செல்ஃபி ஸ்டிக் பட்டாசு கிடையாது, இது வந்து ஹேண்டில். அதோட பட்டாசு வந்து நோட்டு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இதா இது பாருங்க கைஸ், இது இருக்கிற செல்ஃபி ஸ்டிக்கு. இதில் ஒன்று எடுத்து இங்கே இது மேலே சொருகணும். சொருகிட்டு அப்புறம் இதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு அதை பற்ற வச்சோன்னா அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கிளிக் அப்படின்னு லைட்டாக சவுண்டு வரும். அப்புறம் இந்த பட்டன்லாம் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் இந்த பட்டாசு. வாங்க நெக்ஸ்ட் பட்டாசு போகலாம். நெக்ஸ்ட் பட்டாசு பார்த்தீங்கன்னா ஹலோ கிட்டி பட்டாசு தான். இது என்னன்னே எனக்கு தெரியாமல் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் புஷ்வானம் புஷ்வானம் இங்கே போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஜிலி தான் வாங்கி விளையாடுறேன். சின்ன புள்ள மாதிரி இதே தான் விளையாடுவேன். எப்பயுமே பட்டாசு வாங்கினா இதை வாங்காம விடவே மாட்டேன். என்ன பார்க்க போறோம்னா இதுதான். இது பார்க்க மேட்ச் ஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த சைடுல மேட்ச் ஸ்டிக்லாம் இருக்கும்ல, அதுல இது பண்ணோம்னா அதுவே ஒரு கம்ப்யூட்டர் டாப் மாதிரி இருக்கும். அதான் இது. நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணி இன் தி பேங்க். இது வந்து நம்ம ஆட்டோ பாம் மாதிரி இருக்கும். வெடிச்சோம்னா இதுல இருந்து காசு ஃபேக் மணி வரும். இதுக்குள்ள இருந்து அதை கூட விட மாட்டேன். பொறுக்கி போயிடல நம்ம காமனா வெடிக்கிற லக்ஷ்மி வெடி. இது எனக்கு செம்ம பயம். நான் ஒரு நாள் கூட வெடிச்சதே கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கலர் ஸ்மோக். இது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். இதை வந்து பற்ற வச்சோம்னா அந்த ஸ்டிக்ல இருந்து அப்படியே கலரா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுதான் கம்பி மட்டா. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எலக்ட்ரிக் மாதிரி வெடிக்கும். அது அப்படியே ஸ்டீம் மாதிரி ஷாக் அடிக்குமா? ஷாக்ல அடிக்காது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளவர் பாட் பிக். ஃப்ளவர் பாட்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? புஷ்வானம். புஷ் வானம்னா புஷ்வானம். அதுதான் இது. இப்போ நம்ம எடுக்க போறது இதான். இதை அப்படியே பட்ட வச்சு விட்டோம்னா அப்படிலாம் சுத்தாது. அப்படிதான் சுத்து. இப்படி வச்சோம்னா இங்கேயே தெரியல என்னன்னு. இதை நான் பார்த்துருக்கேன். அடுத்து பார்க்க போறது மணி சாக்லேட். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அப்படியே ஆட்டோ போகும். அதுதான். நெக்ஸ்ட் பார்க்க போறது ட்விங்க்லிங் ஸ்டார். இது வந்து ஸ்டார். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12 ஷாட். மேல போய் வெடிக்கிறது 12 ஷாட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது என்னன்னு எனக்கே தெரியல. நம்ம மோட்டோ போட்டும் வெடின்னு போட்டுருந்துச்சு. புஷ்வானம் போட்டோ போட்டு சங்கு சக்கரம் ப்ளஸ் புஷ்வானம் நீ ரெண்டு சரி 9 + நல்லவேளை நான் 9. மை ஏஜ் இஸ் 9. நெக்ஸ்ட் பார்க்க போறது எனக்கு தெரியும். மேலே போய் வெடிக்கிற ஷாட் தானே அது கிடையாது. இது இந்த பாக்ஸ்க்குள்ளது எடுக்கணும். சாப்பிட்டேன்.
கரெக்டாக கிடையாது நாயா. ஆ? சும்மா ஒரு சீனுக்கு சொன்னா இதுக்கே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இது கம்பி பார்த்தா பெருசா இதோ இங்க இருந்தா அங்கே இருக்கலாம். ஆமா, அங்க அது. என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா இதான் கோல்டன் ஃப்ளைட். அப்படியே கோல்டன் ஃப்ளைட் அழகா மேல போய் ஒலிக்கலாம். நான் என்ன பார்க்க போறேன்னா மோஸ்டா எல்லாருக்குமே பிடிச்ச கார்ட்டூன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்டூன். அதனால இதை வாங்கினேன். ஃப்ளாட்டா ஒரு மாதிரி இருக்கும், அது வெடிச்சோம்னா ஆட்டோ பாம் மாதிரி இருக்கும். நீங்க ஷின்சான் ஃபேன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட்ல போட்டு விட்டு போயிருங்க. ஐயே நருட்டோ தான். ஷின்சான் நருட்டோ ஷின்சான் நருட்டோ. ஷின்சான் பார்க்கறோம்னா இதுவும் சாக்லேட் சக்கரா கீழே பேஸ் அடிக்கும். வெடிக்காது, சுத்தம் சக்கரம். இந்த குலாண்ட் ஓப்பன் அப்படியே வைக்கணும். அப்படியே சக்கரம் ஒன்னே ஒன்று மட்டும் சாக்லேட் கலர்ல, இதெல்லாம் பிங்க் கலர். பிங்க்ல பர்பிள் கண்டுபிடிச்சா? பிங்க் பர்பிள் போட. என்னடா புதுக்கு மலையாள பேசிட்ட? என்ன பார்க்க போறேன்னா கிரவுண்ட் சக்கரா பிக். செம பிக்கா இருக்கும் போல இது ஒண்ணு. முன்னாடியே வாங்கியிருக்கோம். இது இங்கே வா, உன் மூஞ்சி கட்டு. உன் மூஞ்சிக்கு இருக்கும் சைஸ். உன் மூக்கு சைஸ் கூட இல்லையடி. அதுக்கு ஸ்மால் வாங்காலே பிக்காவும் இருக்கும். தலைவர் நம்ம ஏமாத்திட்டார். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னா கலர் ரெயின்போ. இது போயிட்டு அப்படியே பீகாக் மாதிரி வெடிக்கும். அதான் அவ்வளோதான். இது என்ன பட்டாசுன்னே தெரியாது. இப்போ கிரிட்டிக்ஸ் வந்தான்னு தெரியும், அதனால கிரிட்டிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். $3,000 வாடா. அப்படியே 10,000 வந்துச்சு. இதோட கிராக்கர் ஃபர்ஸ்ட் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பர்ஃபெக்ட்.